ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் கையில பிஸ்டலோட இருக்கக்கூடிய ஒரு காட்சி பாதுகாவலர் இருந்திருக்காரு. நீங்க காட்சியை பார்த்திருப்பீங்க. என்ன நடந்திருக்க கூடும் சார்? இப்போ நான் நீங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கல, நீங்க பேசுறத வச்சுதான் நான் சொல்றேன். அந்த பாதுகாவலர் அவரோட பாதுகாவலர், அதாவது பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரி போட்டு பாம்பேல இருந்து சிலர் வரவழைச்சிருக்காரு அவரோட பாதுகாப்புக்காக. அவங்க தானா இல்ல காவல்துறையை சேர்ந்தவங்களா? இல்ல அவங்க சஃபாரி போட்டு தான் இருக்காங்க. காவல்துறை மாதிரியான தெரியல. வழக்கமா சிஆர்பிஎஃப் என்ன கேட்டகரி இருந்தாலும் யூனிஃபார்ம்ல தான் இருப்பாங்க. இல்ல அதுலயும் மப்பியில் இருப்பாங்க. இப்போ சிஎம்ல இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் இங்க பிளாக் கைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க கருப்பு பூனைப்படை. அது தவிர அவங்க செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் மொத்தவங்க எல்லாருமே சஃபாரியில தான் இருப்பாங்க. இவங்க அந்த இந்திக்காரங்க, அந்த பாம்பேல இருந்து அந்த பவுன்சர்ஸ் அதாவது சினிமால சினிமா நடிகர்களை பாதுகாக்கிறதுக்கு பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அதை சேர்ந்தவர் தானா இவரு? இல்ல அதுல ஒரு கிளாரிட்டி இல்ல இப்ப வரைக்கும். ஆனா யாராக இருந்தாலும் விமான நிலைய பிரமிசஸ்ல எது போன்ற சூழ்நிலையில இந்த ஹோல்டர்ல இருந்து கன் பிஸ்டல் எடுக்கலாம். யாரா இருந்தாலும் தவறுதான். தவறு அதாவது துப்பாக்கி எடுத்து எப்ப எடுக்கணும்னா அவங்க துப்பாக்கியால தாக்க போறாங்க, இல்லைன்னா இந்த விஐபிக்கு உயிருக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க, அவர் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் அவங்க அதை எடுக்க முடியும். அதுவும் இவங்க பவுன்சர்ஸ் அதை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்க வெப்பன் எடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்க வெப்பன் எடுக்கணும். அந்த வெப்பனுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது வேற இருக்கு. காவல்துறையை சேர்ந்தவங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க காவல்துறை இல்லாத ஆட்களா இருந்தா அவங்க வெப்பனை வச்சிருக்கவே கூடாது, வச்சிருக்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கணும். ஆனா இது பண்ணது யாரு அப்படிங்கிறது தெரியல. பவுன்சரா இருந்தாச்சுன்னா அவங்க லைசன்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்க எதுக்காக எடுத்தாங்க, அந்த ஃபுட்டேஜை பார்த்தா தெரியும். ரெண்டாவது ஒரு ரசிகர்னு சொல்றீங்க, ரசிகரை துப்பாக்கி எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நிச்சயமா தவறுதான். இல்ல அந்த கன்னை எடுக்கும் போதே அந்த ட்ரிகர் மேல அவருடைய ஃபிங்கர் பிளேஸ் ஆகுது. அது அந்த ஆக்டிவிட்டி எதுக்காக, சேஃப்டிக்காக எடுத்து கையில எடுத்து வைக்கிறாரா இல்ல அந்த பாயிண்ட் பண்றதுக்காக வைக்கிறாரா? ட்ரிகர் மேல கை போறது அப்படின்றது ஒரு கோஇன்சிடென்ட் இல்ல இனிஷியல் ஆக்டிவிட்டி, இனிஷியல் ரெஸ்பான்ஸா இல்ல அது அந்த நோக்கத்துக்காக வைப்பாங்க? இல்ல அந்த துப்பாக்கியை லாக் பண்ணிடலாம், லோட் பண்ணிருந்தா கூட லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டா ட்ரிகர்ல கை வச்சா கூட ஃபயர் ஆகாது. அது என்ன விதமான துப்பாக்கி என்னங்கிறது நான் நேரடியா பார்க்கல, அந்த கிளிப்பிங்ஸை பார்க்கல. நீங்க சொல்றத வச்சுதான் நான் பேசுறேன். அதை லாக் பண்ணிட்டு பண்ணிருக்கப்போ டிக்கெட்ல கை வச்சாலும் ஃபயர் ஆகாது. வழக்கமாக இந்த மாதிரி மப்டியில் இருக்கக்கூடிய இல்ல காமன் கேஷுவல்ஸ் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்தாலும் அவங்க பிஸ்டல் வச்சுக்க அனுமதி இருக்கா சார்? வழக்கமா ஏகே ரக துப்பாக்கி தானே வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரைஃபிள் இருக்கும். இல்ல அதிகாரிகள்லாம் பிஸ்டல் வச்சிருப்பாங்க. ஓகே, ஆமா, காவலர்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி ஏகே பாட்டிசன் வச்சிருப்பாங்க. பட் இவங்க அதிகாரி லெவல்ல பிஸ்டல் வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு இடத்துல இருந்து மதுரை மாதிரியான நகரத்துக்கு வராங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தாலுமே அவங்க மதுரையில இருந்து விஜயோட டிராவல் பண்ணுவாங்களா இல்ல அதோட அந்த ஜோனோட முடிஞ்சுப்பாங்களா சார் அவங்களுடைய பாதுகாப்பு பணி? இப்போ காவல்துறையா இருந்தா வேற விஷயம், அவங்களுக்கு ஒவ்வொரு எல்கை இருக்கும். அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆபீசர், இப்ப இவங்க விஜய்க்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. பட் அது நடைமுறைக்கு வந்ததா இல்லையாங்க தெரியல. அப்படி இருந்ததுன்னா அவங்க கூடவே வருவாங்க, செக்யூரிட்டி ஆபீசர்னு கூட இருப்பாங்க, அவங்க கூடவே வருவாங்க. இப்ப இந்த பவுன்சர்ஸ்ங்கிறவங்க இவங்க என்கேஜ் பண்ண ஆட்கள் யாரு, அவங்க இந்த நடிகர் விஜய் இருக்காங்களே அவங்க என்கேஜ் பண்ண ஆட்கள், அவருக்கு கூடவே இருப்பாங்க. அவங்க அதுல எத்தனை பேரை என்கேஜ் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் அவர் கூடவே டிராவல் பண்ணுவாங்க, ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இங்க வர வரைக்கும் வருவாங்களா, இல்ல ஏர்போர்ட்ல அவரை ஏற்றி விட்டதுக்கு அப்புறம் இங்க ஒரு டீம் வேற டீம் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அவங்க தான் அவங்களோட சொந்த பாதுகாப்பு ஆட்கள். இல்ல வழக்கமாக கடந்த காலங்களில் விஜய் அவருடைய படப்பிடிப்புக்கு போகும்போது அது பிரைவேட் அஃபேராக இருக்கும், ரகசியம் காக்கப்படும். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இவருடைய எல்லா நகர்வுகளும் வெளிப்படை பகிரப்படுது, அவர் மூமெண்ட் பகிரப்படுது. இது புரோட்டோகாலுக்கும் ரசிகர்களுக்கும் இடையே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துதா சார் இது? அதாவது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க, அது ஏன் இது வரைக்கும் கொடுக்கப்படலைங்கிறது தெரியல. அது கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அங்க அதாவது கவர்மெண்ட் சேர்ந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க, அதுலயும் பிளாக் கேட்ஸ் இருப்பாங்க 2 பேரு, அதுக்குள்ள வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு முறை இருக்கும். இது தனிப்பட்ட பாதுகாப்பு அவங்களே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த ஏற்பாடு பண்ணவங்கள யார் யார் எங்க எந்த ஏரியா கவர் பண்ணணும், எது வரைக்கும் யார் வரணும் அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா யாரா இருந்தாலும் சரி, அந்த விஐபிக்கு அவருக்கு உயிருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் ஒழிய அவங்க இந்த மாதிரி ஆயுதங்களை கையில எடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம். இப்ப எடுத்து அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப விஜயை பாக்குறதுக்கு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் இந்த மாதிரியான பப்ளிக் பிளேஸ்ல ஒன்னா சேர்றாங்க, குறிப்பா விமான நிலையங்கள்ல. அதுல அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்ன சிக்கல் இருக்கும் சார் பாதுகாப்பு தர்றதுல? இப்ப காவல்துறை பாதுகாப்பு பொறுத்தவரை
அவங்களுக்கு வந்து இப்போ காவல்துறையில இருந்து இவங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது போட்டாங்கன்னா பக்கத்துல யாருமே வர முடியாது. இப்ப நம்ம சிஎம்க்கு பந்தோபஸ்து போட்டிருக்காங்க, எதிர்கட்சி தலைவருக்கு போட்டிருக்காங்க, அது மாதிரி மத்திய உள்துறை அமைச்சருக்கு போட்டிருக்காங்க. அது மாதிரி அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. அப்படி மாதிரி காவல்துறை மூலமா கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து அவ்வளவு ஈஸியா மத்தவங்க அவ்வளவு அணுக முடியாது. இப்ப இவங்க தனிப்பட்ட நபர்களை போட்டிருக்காங்க. இந்த தனிப்பட்ட நபர்கள் இது மாதிரி செஞ்சாங்கன்னா அது தவறுதான். இது குறித்து யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த பவுன்சர்ஸ்க்கு எது போன்ற எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கு சார்? அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும், ஒரு பிரைவசி வேணும் அப்படின்னு தான் அவங்க பவுன்சர்ஸ் அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு சார்? இல்ல, இப்ப அவங்க கூட துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலாம். துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனா காரணங்கள் சொல்லணும். இப்ப வந்து ஒருத்தருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணாருன்னா சென்னை மாதிரி நகரத்துல வந்து கமிஷனர் கொடுக்கணும், மற்றதுல மாவட்டத்துல கலெக்டர் கொடுக்கணும். இவங்க வந்து பாம்பேல உள்ளவங்க, அங்க வாங்கியிருக்காங்களா, இந்தியா முழுக்க அதை பயன்படுத்தலாம்னு வாங்கியிருக்காங்களா? சிலர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க, அவங்களும் கூட இது மாதிரி துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. காவல்துறையில இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க கூட வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு ஏரியா கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும், இந்த துப்பாக்கி தான் பயன்படுத்தணும்னு சொல்லி அதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுபடி தான் பண்ண முடியும். இவங்க எப்படி பண்ணிருக்காங்க என்னங்கிறது தெரியல. அவங்க வந்து துப்பாக்கியை எடுத்து பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது வந்து குற்றம் தான். தேவைப்பட்டால் ஒழிய அந்த விஐபிக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை நடந்தது அதை தடுக்க போவதற்கு இந்த அதிகாரம் உண்டு. ஆனா துப்பாக்கி எடுத்து காட்டி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததா அப்படிங்கறத வந்து அந்த கிளிப்பிங்கை பார்த்தா தான் தெரியும். இப்ப தொண்டர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலையும் விஜய் கொடுத்திருந்தாரு, யாரும் என்ன ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுத்தும் அந்த மாதிரி ரசிகர்கள் ஃபாலோ பண்றது அப்படின்றது என்ன மாதிரியான சவாலை அந்த தலைவருக்கு ஏற்படுத்துது சார்? அது அவரு தான் பார்க்கணும். தன்னோட ரசிகர்கள் தான் தன்னை தேடி வராங்க, அவரு தான் கட்டுப்படுத்தணும். முன்னாடி எம்ஜிஆர் அவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க சிஎம் ஆகிற வரைக்கும் இதே பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்தது. ஆனா அவங்க சொன்னா கட்டுப்படுவாங்க. அவங்க ரசிகர்கள் வந்து அவங்க ஆதரவாளர்கள் அந்த கட்சி ஆரம்பிச்சப்போ கூட எம்ஜிஆரோட கண்ணசைவுக்கு கட்டுப்படுவாங்க. சத்தம் போட்டுட்டு இருந்தா கூட மேடையில அவர் நின்று அப்படி பார்த்து கையை அசைச்சாருன்னா அமைதியாயிடுவாங்க. பேசாதீங்க, அதோட அமைதியா இருங்கன்னா மொத்தமே அமைதியாயிடுவாங்க. அந்த கட்டுப்பாட்டோட அவர் கொண்டு வரணும். அந்த கட்டுப்பாட்டை மீறி வராங்கன்னா உற்சாகத்துல வராங்கன்னு அர்த்தம். அந்த உற்சாகம் வந்து இதை மாதிரி எல்லாம் மாறிடக்கூடாது. அது அவங்க கட்டுப்பாட்டோட அவங்க மீட்டிங் போட்டு அவங்க கீழே இருக்க அந்த கேடர்ஸ்க்கு சொல்லி அவங்களை கட்டுப்படுத்தணும். நிறைய கருத்துக்களை எங்களோட பயந்துட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராஜாராம் சார். விஜய்க்கு சால்வை அணிவிக்க முயன்ற ஒரு தொண்டர் மீது, இன்பராஜ் என்ற தொண்டர் மீது துப்பாக்கி நோக்கி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விஜய்க்கு வெவ்வேறு இடங்களில் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவருக்கு தனிப்பட்ட முறையில் தனியார் பவுன்சர்கள் பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இதை தாண்டி மத்திய பாதுகாப்பு படை வீரர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு இன்று வந்த விஜயை சந்திப்பதற்காக தொண்டர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களில் பெரும்பாலானவர்களை காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் விஜயை நெருங்கி சென்று சால்வை அணிவிக்க முயன்ற ஒருவர் மீது அங்கிருந்த பாதுகாவலர் துப்பாக்கியை காட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.